ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 12 பரிபூரண சமுதாயம் 4 ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் 13, 14. உஷித்வைவம் குருகுலே த்விஜோ அதித்ய அவபுத்ய ச த்ரயீம் சாங்கோ உபனிஷதம் யாவத் அர்த்தம் யதா பலம். பதம் 14. தத்வா வரம் அனுஜ்ஞாதோ குரோஹ காமம் யதீஸ்வரஹ கிருஹம் வனம் வா பிரவிசேத் பிரவ்ரஜேத் தத்ர வா வசேத். ஹரே கிருஷ்ணா. இதோட டிரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம். பொருளரை இப்போ பார்க்கலாம். பர்பட் பை ஷீல பிரபுபாத். ஜெய் ஷீல பிரபுபாத். வேதங்களை கற்றறிய நிச்சயமாக விசேஷ அறிவு தேவைப்படுகிறது. ஆனால் 3 உயர் பிரிவினரான பிராமணர், சத்திரியர், வைஷ்யர் ஆகியோர் தங்களுடைய திறமைக்கும் புரிந்து கொள்ளும் சக்திக்கும் ஏற்பவே வேத இலக்கியங்களை கற்றறிய வேண்டும். அதாவது வேத இலக்கியங்களை கற்பது சூத்ரர்கள் மற்றும் அந்தியஜர்கள் ஆகியோரை தவிர மற்ற அனைவருக்கும் கட்டாயமானதாகும். வேத இலக்கியமானது பூரண உண்மையை, பிரம்மன், பரமாத்மா அல்லது பகவான் அறிவதற்குரிய பூரண உண்மையை அறிவதற்குரிய ஞானத்தை ஒருவனுக்கு தருகிறது. வேத ஞானத்தை அறிவதற்காக மட்டுமே குருகுலத்தை உபயோகிக்க வேண்டும். தற்பொழுது தொழில்நுட்பத் துறையில் பயிற்சி அளிப்பதற்கு பல கல்வி நிறுவனங்கள் உள்ளன. ஆனால் இத்தகைய கல்விக்கும் பூரண உண்மையை அறிவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகவே தொழில்நுட்ப கல்வி சூத்திரர்களுக்கு உரியதாகும். ஆனால் வேதங்களோ த்விஜர்களுக்கு உரியதாகும். எனவேதான் இந்த ஸ்லோகம் த்விஜோ அதித்யாவுத்ய ச த்ரயீம் சாங்கோபனிஷதம் என்று கூறுகிறது. தற்போது இந்த கலியுகத்தில் எல்லோரும் சூத்திரர்களாகவே இருக்கிறார்கள். ஒருவரும் த்விஜர் அல்ல. எனவே சமுதாயமே மிகவும் சீரழிந்த நிலையில் இருக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் கவனிக்க வேண்டிய மற்றொரு கருத்து என்னவென்றால், பிரம்மச்சாரி ஆசிரமத்திலிருந்து ஒருவன் சந்நியாச ஆசிரமத்தையோ வானப்பிரஸ்த ஆசிரமத்தையோ அல்லது கிரகஸ்த ஆசிரமத்தையோ ஏற்றுக்கொள்ளலாம் என்பதாகும். ஒரு பிரம்மச்சாரி கிரகஸ்தனாவது என்பது கட்டாயமானதல்ல. பூரண உண்மையை அறிவதே முடிவான லட்சியம் என்பதால் மற்றெல்லா ஆசிரமங்களையும் கடந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. இவ்வாறாக ஒருவன் நேரடியாக பகவானுக்கு பக்தி செய்ய பிரம்மச்சாரி ஆசிரமத்திலிருந்து சந்நியாச ஆசிரமத்திற்கு நேரடியாகவே செல்லலாம். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரார் நேரடியாக பிரம்மச்சாரி ஆசிரமத்திலிருந்து சந்நியாச ஆசிரமத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் கிரகஸ்தராகவோ வானப்பிரஸ்தராகவோ போகவில்லை. நேரடியாக பிரம்மச்சாரி ஆசிரமத்திலிருந்து சந்நியாச ஆசிரமத்தை ஏற்றுக்கொண்டார். அதாவது தெய்வத்திரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரார் அவர்கள் கிரகஸ்த ஆசிரமத்தையோ அல்லது வானப்பிரஸ்த ஆசிரமத்தையோ ஏற்றுக்கொள்வது கட்டாயமானது என்று நினைக்கவில்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 12 பரிபூரண சமுதாயம் 4 ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் 13, 14 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.